நான் காஞ்சிபுரத்துல சொன்னேன் என்னோட தேர்தல் அறிக்கையில இந்த மாதிரி இலவசமா வண்டி இருக்கும், ஒரு டிகிரி இருக்கும், மக்களுக்கு வந்து ஒரு கரெக்டான இன்கம் இருக்கும்னு. அதை இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவங்க தப்பா பேசுறாங்க. அதை நான் இப்ப கிளியர் பண்றேன்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாரு. என்னையா ஓசின்னு சொல்றீங்க? மக்களோட காசை வாங்கிட்டு அவங்களுக்கு சலுகையை தரதை நீங்க எப்படி ஓசின்னுவீங்க, இலவசம்னு சொல்லுவீங்க? நான் இலவசமுக்கு எதிரானவன் இல்ல, நான் சலுகை தான் தருவேன், இலவசம்லாம் சொல்லி ஏன் மக்களை புண்படுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அது என்னமோ ஒரு 100% உண்மைதான். என்னதான் இந்த டிஎம்கே ஆட்சியில ஃப்ரீ லேடிஸ் பஸ் எல்லாம் இருக்கு, அது லேடிஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது. ஆனா அதுல சில கண்டக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணும்போது நமக்கே ஐயோ என்னையா உன் காசு எடுத்து கொடுக்குற மாதிரி இவ்வளவு பேச்சுன்ற மாதிரி இருக்கும். நிறைய லேடிஸ் எல்லாம் ஏறிட்டாங்க. என்ன இவ்வளவு பேர் ஏறீங்க, ஓசில் தானே வரீங்க, இன்னொரு பஸ்ல வந்தா உங்களுக்கு என்ன, அந்த மாதிரி நிறைய பேர்லாம் உட்காந்துட்டா ஐயோ இதுங்க வேற ஆம்பளைங்களுக்கு வழி விடுமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ட்ரீட் பண்றதே நமக்கே மனசு கஷ்டமா இருக்கும். நீ டிக்கெட் காசே குத்துருமா இருந்தால் வாயில வாங்குறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வந்து விஜய் பயங்கரமா சொல்லியிருந்தாரு. என்னையா ஓசியில போறன்ற மாதிரி பயங்கரமா கேட்டாரு. அவருக்கு காது பட அது போயிருக்கு போல இருக்கு. அந்த மாதிரி எங்க ஆட்சியில யாரும் படிக்கலையா, எங்க ஆட்சியில டிகிரி ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களேன்னு சொன்னீங்கன்னா, உங்க ஆட்சியில தான் வந்து 207 கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பசங்க வரமாட்டேங்கிறாங்க, க்ளோஸ் பண்ணது உங்க ஆட்சியில தான். நீங்க போய் உங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வச்சாரு. அதே மாதிரி சிஎம் சார் வந்து என்னென்னமோ சினிமா டயலாக் பேசுறேன்னு சொன்னாரு. அவர் இப்ப ரீசெண்டா வந்து என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னீங்களே, அது நான் சினிமா டயலாக் இல்லாம சிலப்பதிகாரம் டயலாக் அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா போட்டு கேட்டு விட்டாரு. அதே மாதிரி இந்த விக்ரவாண்டியில பார்த்தனா இவர் பேசிட்டு இருக்குமோ ஒருத்த மரத்துக்கு நடுவில் இருந்து கையெல்லாம் காமிச்சுட்டு இருப்பான், அதை அவர் அட்ரஸ் பண்ணாம விட்டாரு. ஆனா இந்த வாட்டி பக்காவா பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஒருத்தன் லைட்ல ஏறி நின்று கொடியெல்லாம் காமிச்சு முத்தெல்லாம் கொடுத்திருந்தாரு. ஒரு டக்குன்னு நிறுத்திட்டு தம்பி இறங்குப்பா, நீ இறங்கினாதான் நான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு இப்படி நின்ட்டாரு. அவனும் இறங்கினதுக்கு அப்புறம் அழகா முத்தம் கொடுத்தாரு. இததான் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். விஜய் வந்து ஃபேன்ஸ் அங்க கண்ணா பின்னான்னு கத்தின்னு இருப்பான், உயிருக்கு போராடி செருப்பெல்லாம் தூக்கி அடிப்பான். இவரு திரும்பிக்கிட்டு டிஎம்கே பிஜேபி அப்படின்ற மாதிரி அட்ரஸ் பண்ணாரு. அந்த லைவ் மொமெண்ட்ல இருக்க மாட்டாரு நம்ம சொன்னாங்க. இந்த வாட்டி பக்காவா வந்துட்டாரு.